Hey guys, வணக்கம், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் ரேசர். ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்களை சந்திக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. 2 வீக்ஸாக நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணல. இப்போ தான் நமக்கு அதுவும் ஏர்லி மார்னிங் 7 o'clock வந்து ராம்நாத் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறோம். ஸோ பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பிஸியாகவே இருக்குது. இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ், முதல் தடவையாக ஒரு ரூட் ட்ரை பண்ண போகிறோம் ராம்நாதத்தில் வந்து. அதுவும் ஒரு நியூ பஸ், பிராண்ட் நியூ பஸ்ஸு. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் போட்டிருக்காங்க. எல்லோ கலர் ரீபில்டு பஸ்ஸு. ஸோ பழைய BS3 பஸ்ஸை, க்ரீன் கலர் பஸ்ஸை வந்து புதுசாக்கி ரீபில்ட் பண்ணி பெயிண்டிங்லாம் கொடுத்து எல்லோ கலரில். ஸோ நிறைய அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆஃப்டர் 15 டேஸ்க்கு அப்புறம் அந்த நியூ பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த பஸ் இன்னும் வரல. வந்த பிறகு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் டைமிங் என்ன இங்கே இருக்குது. ஆனால் அந்த பஸ் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் வந்துட்டுருக்கு. ராமேஸ்வரம், ராம்நாடு, காரைக்குடி, புதுக்கோட்டை வழியாக தஞ்சாவூர் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ரூட்டே பார்த்திங்கன்னா ராம்நாடு டு தஞ்சாவூர் தான். ஸோ நம்ம இந்த ரூட்டில் ஒரே ஒரு ட்ரெயின் ட்ரை பண்ணியிருக்கோம். ராமநாதத்துலேருந்து காரைக்குடி வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம். அது ப்ரைவேட் பஸ்ஸு கேசஸில். அதுக்கப்புறம் அதிகமாக ட்ராவல் பண்ண கிடையாது. ஸோ இந்த பஸ் மூலம் முதல் தடவையாக ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் TNSTCயில் தஞ்சாவூர் ட்ரை பண்ண போகிறோம். ராமேஸ்வரம், மதுரை, பழனி போகுது. ஸோ பாருங்களேன், ராம்நாடு பழைய பஸ் ஸ்டாண்ட், டெம்பரரி பஸ் ஸ்டாண்டு அது. புது பஸ் ஸ்டாண்ட் கட்டுற வரைக்கும் இங்கே தான் நிறையா வண்டி மூவ்மெண்ட் இருக்கும். முதல்ல வந்து மதுரைக்கு பஸ் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பஸ் கம்பல்சரியாக நிற்கிது. இப்போ ஒரு பஸ் போனால் ஒரு பஸ், முன்னாடி AC பஸ் இருந்துச்சு, போயிடுச்சு. இப்போ வந்து 1 to 1 நிற்கிது மதுரைக்கு, ராம்நாடு டு மதுரை. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பழனி ஒரு பஸ் நிற்கிது, ராமேஸ்வரம் பழனி வண்டி நிற்கிது. அந்த பக்கம் மதுரை பஸ் நிற்கிது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லோக்கலில் போகிற பஸ். AC பஸ் நிற்கிது, ECR கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் டு கன்னியாகுமரி AC பஸ். இங்கே பார்த்தீங்கன்னா குமுளி நிற்கிது பாருங்க, ராமேஸ்வரம் குமுளி பஸ், தேனி டிப்போ. டைமிங் பாருங்கள், ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தஞ்சாவூர் போகிற டைமிங் தான் அது. ஃபஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஈரோடு தஞ்சாவூர் 4:15. அப்புறம் ராமநாடு தஞ்சாவூர் 6:50 வயா காரைக்குடி. அப்புறம் ராமநாடு தஞ்சாவூர் வயா புதுக்கோட்டை 7:30. லாஸ்ட் பஸ் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு 6:45, ராமேஸ்வரத்துக்கு தஞ்சாவூர் போகிறது. ஸோ 2 ரூட்டில் தஞ்சாவூருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா காரைக்குடி ரூட்டு, காரைக்குடி புதுக்கோட்டை ரூட்டு. இன்னொரு ரூட்டு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை ரூட்டு, ECRல போகுது. கைஸ், பஸ் வந்துருச்சு. கைஸ், பஸ்ஸோட இன்டீரியர் பாருங்கள், பாருங்களேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வண்டியில் வந்து, பழைய வண்டினா ப்ரோட்டோடைப் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கவர் கொடுத்துருக்க மாட்டாங்க, டீசல் பாக்ஸ் கவர். இப்போ கொடுத்துருக்காங்க. அதில் டிரைவருக்குள்ளே ஓட்டுற கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நினைக்கிறேன். அதே மாதிரி கண்டக்டர் உட்கார்றது கொஞ்சம் ஃப்ரீயாக, எனக்கு கால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கு. நான் உட்காந்து பார்த்துட்டேன், கொஞ்சம் நல்லாயிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய வண்டியில் க்ரீன் கலர் பஸ்ஸில் வந்து கொஞ்சம் இருக்காது, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்காது, இப்படியே போகிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ ப்ளூ கலர் பஸ்ஸெல்லாம் இருக்கும், எல்லா பஸ்ஸும் இருக்காது, ஒரு சில பஸ்ஸில் இருக்கும். பட் இந்த பஸ் ஃபுல்லாகவே இருக்குது. கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சார். ஃபேன் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பீக்கர் இருக்குது, சாங்ஸ் கேட்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கை பிடிச்சி போய்க்கிடலாம். முக்கியமாக பேசணுன்னா சீட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ், சீட்டிங் 3+2 தான் அது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உட்காருக்கு போகிறதுக்கு இது ஓகே, இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அது மாதிரி சாஞ்சிக்கிறலாம். பட் 3 பேர் உட்காந்துனாங்க வச்சுக்கலேன், 3 பேரில் பர்டிகுலராக கொஞ்சம் வெயிட்டாக ஹெவியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் தான். குழந்தைங்களோ இல்லை ஒல்லியானவங்களோ உட்காந்தா பிரச்சனை கிடையாது. அது மட்டும் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா உட்காந்து பார்க்கும்போது கொஞ்சம் இடிச்சுக்கிட்டே தான் வந்தோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி 2 சீட்டும் அப்படி தான். ஸோ டிஜிட்டல் போர்டு,
இது கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. பஸ்ஸில் ஒரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாஞ்சிக்கலாம், ஃப்ரீயாக சாஞ்சிக்கலாம். அது இறக்கி விட்டு அது மாதிரி கால் வந்து முட்டாது, ஃப்ரீயாக படுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் சீட்டில் ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. ஹேமர் இருக்குது மேலே. ஸோ ஃபுல்லாகவே எல்லோ சைடிங் தான். பிளாக் கலர் சீட்டு, எல்லோ கலர். ஒரு ப்ளூ கலர் எப்படி லாஸ்ட் டைம் புது வண்டி விட்டாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. அது ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடையாது. பாடி கூட அதே தான், ரீபில்ட் பண்ணது அதே பாடி தான். இது என்னென்னா PS3 பஸ்ஸு, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கோச் இருக்கான்னா அது கிடையாது. ஸோ எமர்ஜென்சி எக்ஸிட்டு இங்கே இருக்குது. ஸோ அவுட்லுக் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், அதனால் டயருடைய வீலும் பார்த்தீங்கன்னா எல்லோ பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பார்க்க பளிச்சுன்னு இருக்குங்க வெயிலில். பாருங்களேன், ரெட் எப்படி இருக்குன்னு ப்ளூ எப்படி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேட்ரி பாக்ஸு, லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்டு உங்களுக்கு வச்சுக்கலாம். இதில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து போயிட்டுருக்கும்போது லோடாக இருந்துச்சு, இல்லை பின்னாடி வந்து நிறைய பேர் தொங்கிட்டு வந்தாங்கன்னா இது பிடிக்குதான். ஸோ அது ஒன்று. இங்கேயும் தட்டுது, அதான் ஒரு பெரிய மேஜர் இஷ்யூவே. அது மட்டும் சரி பண்ணிட்டாங்கன்னா வண்டி சுமத்தாக போகும்னு சொல்கிறாங்க. இதுதான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி தட்டுது, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. எடுத்துட்டாங்க, இப்போ உடனே கிளம்புது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி, 7:59 ஆச்சு. பஸ் எடுத்துட்டாங்க ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஷார்ப்பாக 8 மணிக்கு. நான் சொன்ன மாதிரி ரூட் பார்த்தீங்கன்னா RS மூலம், காரைக்குடி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அதான் ரூட்டு. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 158 ரூபா வாங்குறாங்க. ராமநாதபுரத்து வந்து தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். பஸ்ஸு அதிகமாக இல்லை. நேற்று வந்து ஆடி அமாவாசைனால நிறைய பஸ்ஸஸ் வந்து ரோடு ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப லிமிட்டாக தான் பஸ்ஸு இருக்குது. நல்ல ஒரு பஸ் இருக்குது. ஆல்ரெடி ரோடு நிறையா இருக்குது. அதனால் உங்களுக்கு ஃப்ரீயாக பேச முடியல. இன்றைக்கி சிஎம் ராம்நாடு வரனால ரொம்ப செக்யூரிட்டி பயங்கரமாக இருக்குது. நிறைய போலீஸ் பர்சனல் நிற்கிறாங்க. பாருங்கள் கொடியை. இன்றைக்கி கான்ஃபரன்ஸு, 2 பக்கம் கொடிகள் அலங்கரிச்சிருக்காங்க. டிஎம்கே கொடி. ராம்நாட்டுக்கு முன்னாடி வேற ஒரு பக்கத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. இங்கே பாருங்கள், 2 பக்கம் வாழை மரங்கள் கட்டி ரைட் சைடில் தான் கான்ஃபரன்ஸ் நடக்குது. தேன்மலை. ஸோ பைபாஸ் இப்படி போகுது, லெஃப்ட்டில் போகுது. காரைக்குடி, தேவோட்டை, திருச்சிக்கலாம். நம்ம வந்து தேவிப்பட்டினம் டவுனுக்குள்ளே போகிறோம். போயிட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்து பைபாஸ், இந்த பைபாஸை பிடிச்சிரும். இந்த ரூட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரூட்டு. ஸோ தேவிப்பட்டினம் தான் வந்து 2 ரோட்டுக்கு மெயினாக கனெக்ட் ஆகுது. இங்கேருந்து ரூட் பிரியுது. தேவிப்பட்டினத்துலேருந்து பட்டுக்கோட்டை 123, நாகப்பட்டினம் 198. ஸோ இது ப்ராப்பர் ஈஸியாக ரூட்டு. நம்ம போகிறது தேவிப்பட்டினம் டவுனில் போயிட்டு அங்கே ஸ்டாப்பிங் இருக்குது. அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து பைபாஸ் சொல்லி நம்ம காரைக்குடி போயிடும். தேவிப்பட்டினம் டைம் பார்த்தீங்கன்னா 8:25 ஆகுது. 25 மினிட்ஸ் ஆகுது தேவிப்பட்டினம் ரீச் பண்ணுறேன். தேவிப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்.
இப்படியே ரைட் எடுத்து போனீங்கன்னா தேய்விட்டம் கடற்கரை போகலாம். நவபாசனம் நேரம் போனால் ஈஸியாக நம்ம லெஃப்ட் எடுக்க போகிறோம். இதுதான் காரைக்குடி ரூட்டு, காரைக்குடி புதுக்கோட்டை. ராமேஸ்வரம் இதுதான் ஃபஸ்ட்டு டோல். ரான்மாடுக்கு பிறகு இதை விட்டால் தேவோட்டைக்கு டோல் இருக்குது. திருப்பத்தூர் ராமநாதபுரம். ஆர்எஸ்மலம் பைபாஸ். இங்கேருந்து மதுரை 100, சிவகங்கை 58 கிலோமீட்டர். ஆர்எஸ் மங்கலம் பஸ் ஸ்டாண்ட். டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி 58 நிமிஷம். ஸோ 2 மினிட்ஸ் இருக்கும் 9 o'clock. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆயிருக்கு நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ஆர்எஸ் மங்கலம். இந்த நமக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க பஸ்ஸு, அது ரைத்தமாக நிற்கிற பஸ்ஸு எல்லாமே வந்து ஆன் கான்ட்ராக்டில் எடுத்துட்டாங்க. சிஎம் வராங்க, நிறைய பஸ் கான்ட்ராக்ட் எடுத்து போயிட்டுருக்கு மாநாட்டுக்கு. அதனால தான் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது இப்போ. இது பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை டிப்போ பஸ்ஸு T68 நாகப்பட்டினம் ரீஜன். நிறைய பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தான் வருது. திருவாரூர், மயிலாடுதுறை, சிதம்பரம், நாகப்பட்டினம் எல்லாம் அங்கேருந்து இந்த பஸ்ஸை கொண்டு வந்திருக்காங்க. சனவேலி ரோடு. ராமேஸ்வரம், திருச்சி ராமேஸ்வரம். நாம் வந்திருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா சிகே மங்கலம். இது வந்து திருவாடனை எனக்கு வந்து சபர்பன். இங்கேருந்து ரோடு டைவர்ட் ஆகும். லெஃப்ட் சைடு போனால் மதுரை போகலாம், நேராக போனால் நம்ம போகிறது தஞ்சாவூர், காரைக்குடி. ரைட்டில் போனாங்கன்னா தொண்டி போகிறது. ஸோ ப்ரைமரி ரோடு பார்த்தீங்கன்னா மதுரை தொண்டி, இந்த பக்கம் வந்து திருச்சி ராமேஸ்வரம். ஸோ எல்லா பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் தான் போவோம், எக்ஸப்ட் 129. அந்த சர்வீஸ் மட்டும்தான் ப்ரீமியம் சர்வீஸு, அது உள்ளே போகாது. திருவாடானை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:33. ஸோ 1 hour 35 minutes ஆகிடுச்சு திருவாரூர் ரீச் பண்ணுறதுக்கு. நிறைய பஸ்ஸஸ் போதாருங்க. அது தொண்டி மதுரை போட்டிருக்கு, ஆனால் அது வந்து டிஎம்கே கான்ஃபரன்ஸ் போகுது. எக்கச்சக்க பஸ் பார்த்திங்கன்னா நிறைய அந்த பக்கம் போயிட்டுருக்கு. அதனால் சர்வீஸ் ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு.
ஸோ பிரான்ச்லேருந்து நிறைய பஸ்ஸஸ் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் போட்டாங்கன்னா சர்வீஸ் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப லிமிட் ஆகுதுன்னா ரஷ் அதிகமாக இருக்குது, கூட்டமாக இருக்குது. நீங்கள் ஒர்க்கிங்னால நிறைய ஸ்கூல் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, டீச்சர்ஸ் எல்லாமே ட்ராவல் பண்ணுறாங்க. நல்லா கூட்டம் அதிகமாக இருக்குது. போது 51 புலியால். திருச்சி தொண்டி கோட்டை டோல் பிளாஸா கைஸ். இது செகண்ட் டோல் கேட்டு. நம்ம ராம்நாடு தேவிடும் அடுத்து ஃபஸ்ட் டோல் கேட் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தேவோட்டைக்கு முன்னாடி ஒரு செகண்ட் டோல் வருது. டோல் பேர் கோடிக்கோட்டை டோல் பிளாஸா, NH 536. ரைட்டில் போனீங்கன்னா தேவோட்டை, ஸ்ட்ரைட்டாக போனால் பைபாஸ் திருச்சி, காரைக்குடி திருச்சி. திருச்சி நேரம் சரியாக 10:10. ஸோ 2 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம தேவோட்டை ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம தேவோட்டை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நமக்கு நிற்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ரீ வேலுமுருகன். நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து என்ன ட்ரை பண்ணுவோம். இந்த பக்கம் என்என்எஸ். இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. தேவோட்டை வர வரைக்கும் கொஞ்சம் திருவாரூரில் கூட்டமாக இருந்துச்சு. இப்போ தேவோட்டை கொஞ்சம் லைட்டாக இறங்கிட்டாங்க. என்என்எஸ் தேவோட்டை. டைம் பார்த்தீங்கன்னா 10:35. இப்போ நம்ம தேவோட ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிட்டோம். காரைக்குடி பெருநகராட்சி வெல்கம்ஸ் யூ. bus stand.
தஞ்சாவூர், இது பரமக்குடிலேருந்து போகுது. பரமக்குடி தஞ்சாவூர். ஆல்மோஸ்ட் காரைக்குடியில் இறங்கிட்டாங்க. ஸோ இங்கேருந்து லோட் ஆகும் புதுக்கோட்டை தஞ்சாவூர். நமக்கு முன்னாடி வண்டி இருக்கனால அங்கே எல்லாம் உட்காந்துருக்காங்க. அது கிளம்பிருச்சு நம்ம வண்டி வந்தோன்னே. நம்ம வண்டி நிற்கிது பாருங்கள், எல்லோ கலர் பளிச்சுன்னு தெரியுதா? அதுதான் கலர். எல்லோனாலே கொஞ்சம் அப்படியே இந்த வெயிலுக்கு இதுக்கும் சூப்பராக எஃபெக்ட் ஆகும். ப்ளூ கலர் கூட டிம்மாக தெரியுது பாருங்கள். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆச்சு. ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட்டு, பிரேக்கு. வண்டி இப்போ எடுக்க ரெடி ஆச்சு. ஸோ வாங்க நம்ம ஜேர்னி கன்டினியூ பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அறந்தாங்கி, புதுவையில் அறந்தாங்கி. இப்போ நம்ம புதுக்கோட்டைக்கு போகிறோம். புதுக்கோட்டை போய் நம்ம தஞ்சாவூர் வயா கண்டவர் கோட்டை. கோட்டையூர் செட்டிநாட்டு ஹவுஸை பாருங்கள், பழமையான ஹவுஸ். என்ன ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண நல்லா இருந்திருக்கும், அதை விட்டாங்க நினைக்கிறேன். ரெண்டு பக்கம் பாருங்களேன், அழகாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஓல்டு ஹவுஸ், இந்த பக்கம் ஒரு செட்டிநாடு ஹவுஸ். நடுவில் ஒரு சின்ன ரோடு. கோட்டையூர் தஞ்சாவூர் 94 கிலோமீட்டர், திருச்சி 77. திருமயம் பெல் பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். தஞ்சை பெரிய கோவில் 84 கிலோமீட்டர். நீங்கள் நேராக பார்க்குறது வருங்க, அதான் திருமயம் போட், திருமயம் கோட்டை. பார்க்க சூப்பராக இருக்காமா. இதுதான் என்ட்ரன்ஸு, கோட்டைக்கு போகிற என்ட்ரன்ஸு. நேரம் சரியாக 12:11. திருமயம் வந்துட்டோம். திருமயம் பஸ் ஸ்டாண்ட். இதுதான் திருமயம் பஸ் ஸ்டாண்ட். பஸ்ஸஸ் எல்லாம் மோஸ்ட்லி உள்ளே போகாது, எல்லாம் பைபாஸ் இங்கே இறக்கி விட்றாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே நிப்பாட்டி இறக்கிட்டுருவாங்க. திருமயம். திருமயத்துலேருந்து புதுக்கோட்டை 20 கிலோமீட்டரு, காரைக்குடி ரைட் எடுத்து 24 கிலோமீட்டரு, நேராக போனால் திருச்சி 65, தேவோட்டை 42. இன்னும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டிய இருக்குது தஞ்சாவூருக்கு. ஸோ இதுதான் பைபாஸ். இப்போ அவங்க பார்க்குற டோல் வந்து 3வது டோலு. இது பார்த்தீங்கன்னா காரைக்குடி தாண்டி புதுக்கோட்டைக்கு முன்னாடி இருக்குது. திருச்சி காரைக்குடி இருக்குது.
கமுதி. புதுக்கோட்டை நகராட்சி நூற்றாண்டு விழா நினைவு வளைவு. புதுக்கோட்டையுடைய நகராட்சி எல்லை அங்கேருந்து ஆரம்பிக்குது. இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது புதுக்கோட்டை. ராமேஸ்வரம், திருச்சி ராமேஸ்வரம். இதுதான் புதுக்கோட்டை ரீஜனல் ஆஃபீஸ், மண்டல அலுவலகம், கும்பகோணம் கார்பரேஷன், புதுக்கோட்டை ரீஜன். ஸோ புதுக்கோட்டையில் வந்து இந்த ஸ்டெட்ச் ஒரு முக்கியமான ஸ்டெட்ச்சு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அத்தாரிட்டிஸ் எல்லாமே இங்கே தான் ஆஃபீஸ் இருக்குது. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. எஸ்பி ஆஃபீஸு, காலேஜு, பாருங்கள், அரசு கல்லூரி, மன்னர் கல்லூரி, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன்லாம் இங்கே இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சூப்பராக இருக்குது. பழமையான பில்டிங், இன்டகிரேட்டட் கோர்ட் ஆஃபீஸ். புதுக்கோட்டை நியூ பஸ் ஸ்டாண்ட் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நிறைய ப்ரைவேட் பஸ்ஸஸ் பிஎல்ஏ போயிட்டுருக்கு, பிஎல்ஏ நிற்கிது. திருச்சி, பொன்னமராவதி, திருப்பத்தூர், புதுக்கோட்டை, மணப்பாறை, காரைக்குடி 1 to 3, பரமக்குடி, தஞ்சாவூர், பிஎல்ஏ, கும்பகோணம், புதுக்கோட்டை. இப்போ டைம் பார்த்திங்கன்னா சரியாக 12:47, கிட்டத்தட்ட 4 hours 45 minutes இருக்குது ஆயிடுச்சு. 5 மணி நேரத்துக்கு ஒரு 1/4 மணி நேரம். ஸோ கைஸ், புதுக்கோட்டை ரீச் பண்ணிட்டோம். ஜேர்னி பார்த்துருப்பீங்க. வெயில், செம்ம வெயில், காற்றே இல்லைங்க, ஒரே ஹீட்டு தான். அருமையாக அண்ணா ஓட்டு வந்தாப்புல. ரொம்ப ரேஸ்ட்ரிக்லாம் கிடையாது, நார்மலாக ஷாப்பிங் நிறையா இருக்குது. ராமநாதத்தில் வந்து எல்லா ஊருமே நிற்கிது. ஸோ வண்டி எடுக்க போகிறாங்கோ. பிரேக் பிறகு புதுக்கோட்டையிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. டுவர்ட்ஸ் தஞ்சாவூர். நான் உங்கள் அடிக்கடி இங்கே வண்டி இருக்குது. புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூருக்கு நிறைய வண்டி இருக்குது. ப்ரைவேட் பஸ் இருக்குது. நமக்கு பிறகு மதுரையிலேருந்து வர பஸ் இருக்குது. அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க. என்ன கோயில் இது? மாடசாமி கோயிலா? இங்கேருந்து தஞ்சாவூர் 59, நாகப்பட்டினம் 150, வேளாங்கண்ணி 168, புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ், அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, புதுக்கோட்டை. இந்த 2 பக்கம் பனை மரங்கள் அதிகமாக பார்க்க முடியுது. இந்த பக்கம் ஃபுல்லாக மூங்கில் மரங்கள். இந்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பெருங்கலூர், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். புதுக்கோட்டைக்கு அடுத்து இதுதான் ஸ்டாப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டாப். பழமையான சிவன் கோயில் இருக்குது பாருங்கள்.
சின்ன ஊர் தான், பட் பஸ் ஸ்டாப்பிங் இருக்குது. இந்த ஆதனக்கோட்டையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர் தான் கந்தவர கோட்டை. உள்ளே போயிட்டு அப்படியே பைபாஸில் போகிறோம். இங்கேருந்து தஞ்சாவூர் 35 கிலோமீட்டர். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. 2:15 போயிடுவோம் தஞ்சாவூர். தஞ்சாவூர் 28, செங்கிப்பட்டி 15, கந்தவ கோட்டை. இதுதான் பஸ் ஸ்டாண்டு, கந்தவ கோட்டை பழைய பேருந்து நிலையம். இதான் லாஸ்ட்டு டோல்கேட்டாக இருக்க போகுது. 3 டோல்கேட் பார்த்தோம். ராமநாதத்துலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும். இது 4 டோல்கேட்டு. NH 226. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தஞ்சாவூர் ஏர்போர்ட் ஸ்டேஷன். கமுதி. தஞ்சாவூர் சிட்டி வெல்கம்ஸ் யூ. டைம் பாருங்களேன், 2:05. ஸோ 10 நிமிஷத்துக்கு ஏர்லியே வந்துட்டோம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். 2:15 சொன்னாங்க. ஓகே, நம்ம கன்க்ளூஷன் வருவோம். 2:05க்கு வந்து இங்கே இறக்கி விட்டாங்க டிரைவர் அண்ணா. டிரைவிங் நல்லா பண்ணாப்புல. பட் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ஒன் ஆஃப் த லாங் ரூட் பஸ்ஸு. ராமேஸ்வரத்துலேருந்து நல்லா தான் வந்தாங்க. ஸ்பீடை பற்றி குறை சொல்கிறதுக்குள்ள இப்போ 70-75 இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தாப்புல. பட் ஸ்டாப்பிங் வந்து நிறையா இருக்குது. சின்ன சின்ன ஊர்லாம் ஸ்டாப்பிங். குறிப்பாக பார்த்திங்கன்னா ராமநாட்டிலேருந்து காரைக்குடி வரைக்கும், காரைக்குடி சொல்ல முடியாது, புதுக்கோட்டை வரைக்கும் வந்து எக்கச்சக்க ஸ்டாப்பிங் இருக்குது. சின்ன சின்ன ஊர்கள், கடையே இல்லை ஊருக்குலாம் ஸ்டாப் ஆகுது. அது மாதிரி சின்ன ஊர்லாம் ஸ்டாப் இருக்குது. பட் அவங்க அதை ரீகன்சிடர் பண்ணணும். ஏன்னா சின்ன சின்ன ஊருக்கு ஸ்டாப்பிங் பதிலாக அது கொஞ்சம் லிமிட்டடாக ஆக்குறாங்கன்னா, இப்போ சர்வீஸ் ஓடுது 129, 126 மாதிரி இது கொஞ்சம் விட்டுருந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து புதுக்கோட்டை வரைக்கும் கொஞ்சம் விட்டுருந்தாங்கன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து வரவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் போர் அடிக்கும், டல்னஸ் தெரியும். ஏன்னா நான் வந்த பாருங்களேன், நான் வந்து ரொம்ப எனக்கே இதாகிடுச்சு. எனக்கு புதுக்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் மாதிரி செம்ம வெயில், டைம் எடுத்துருச்சு. ஸோ அதனால் ராம்நாட்டிலேருந்து ராமேஸ்வரத்தை டு ராம்நாடு ஓகே. அதே மாதிரி புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூருக்கு ஓகே. நான் மேட்சஸ் ஸ்டாப்பிங் கிடையாது, 2-3 ஸ்டாப் தான் இருக்குது. ஆனால் ராமநாதத்தில் வந்து புதுக்கோட்டைக்கு ஒரு லிமிட்டட் சர்வீஸ் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏரியா மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்டான டைமிங் இது. ஏன்னா நிறைய பேர் காலேஜ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க, கவர்மெண்ட் ஸ்டாப்பு எல்லாருமே இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரைட் டைமிங்கில் பஸ் வருது. கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டாப்பிங் கம்மி பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு பிராண்ட் நியூ ரீபில்டு எல்லோ கலர் பஸ் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்த ரூட்டில் ட்ரை பண்ணணும்னா நீங்கள் இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த ரூட்டு. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அன்றைக்கு தான் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.